விடிய காலையில் 2 மணி. நேற்று அறுவடை செஞ்ச காய்கறி எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, மூட்டை கொச்சிக்காய். ஏன் இவ்வளோ காலையிலே பேக் பண்ணுறோன்னா அப்போ தான் நாங்கள் மார்க்கெட் போய் சேர கரெக்டாக இருக்கும் டைம். காலையிலே போயிடணும் மார்க்கெட்டுக்கெலாம். லேட்டானால் நம்ம காய்கறி வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரிங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் விடிய காலையிலே போகணும். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணி ஒரு பேக்கில் 15 இல்லை 25 அந்த மாதிரி போட்டு ஒரு வெள்ளை நூல் இருக்கும், அதில் கட்டி வண்டியில் ஏற்றிடுவாங்க. நாங்கள் இப்போ போகிற மார்க்கெட் பேர் வந்து தம்புல மார்க்கெட். ஸ்ரீலங்காவில் பெரிய மார்க்கெட் அது. மணி 3:30 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஏற்றி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் 4 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பப்போ மணி 4 ஆயிடுச்சு. ரோடை பாருங்கள், லைட்டே இருக்காதிங்கெல்லாம், வண்டி லைட்டு மட்டும்தான். இருட்டாக இருக்கும் அந்த லைட் ஆஃப் பண்ணால். இப்போ நாங்கள் இந்த ரோட்டில் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி ஆடி போயிட்டுருப்போம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு. இப்போது நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நல்லா ஸ்பீடாக போகலாம். இப்போது நாங்கள் போய் சேரும் போது விடிஞ்சிடுச்சு. ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே முடியல. லைனில் நிற்கிது வண்டி. அவ்வளோ இது நம்ம காய்கறி வண்டி நிற்கிது. அவ்வளோ காய்கறி ஏற்றிட்டு எல்லா வியாபாரிங்களும் வந்து விடிய காலையிலே நின்ட்டாங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்திருக்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் மணி 1:30 12 மணிக்கு வந்திருப்பாங்க போல். அப்படியே லைனில் நிற்கிறாங்க. இப்போ எல்லா வண்டியும் ஒன்று ஒன்றா உள்ளே போய் எல்லாத்தையும் இறக்கணும். ஒரு கடைக்கு ஒரு சாமான் போகும். ஹோல்சேலில் தான் இங்கே எடுப்பாங்க எல்லாம். பூசணிக்காய், பெரிய பெரிய பூசணிக்காய் ஒரு பெரிய ட்ரக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த மாதிரி ஏகப்பட்ட காய்கறிங்க வரும் இங்கே. இந்த சேனலை முதல் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுதான் அந்த மார்க்கெட். இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. கத்திரிக்காய் பார்த்திங்களா, இது பேர் வந்து பிளாஸ்டிக் கத்திரிக்காயும். நல்ல கலர் ஷைனிங்காக அழகாக இருந்தது பார்க்க. இப்போ நிறைய இந்த கத்திரிக்காய் தான் வருது இங்கே. இந்த பூசணிக்காய் மூட்டையை தூக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வேலை செய்கிறவங்கலாம் சலிக்காமல் தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சாம்பார் வெங்காயம் இது நல்லா இருந்தது. இந்த பக்கம் கொட்டி இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு விதவிதமான பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, இந்த பக்கம் கருவாடு கொஞ்சம் பெட்டியில் இருந்துச்சு. இது இந்த பஜ்ஜி மிளகாய், இங்கே கறி கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க. கருவாடு பாருங்கள், இது என்ன கருவாடுன்னு பேர் தெரியல. நல்லா க்ளீனாக ட்ரையாக இருந்தது, நல்லாயிருக்கும். அப்படியே பாக்ஸாக தான் நம்ம வாங்க முடியும், தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஹோல்சேல் தானே இங்கே. ஆனால் சில கடையில் விற்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, அதில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கொக்கி மாதிரி இருக்குது, அதை போட்டு அப்படியே தூக்கிட்டு போய் வெயிட்டு செக் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் இறக்கி செக் பண்ணோம். நாங்களும் அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் அங்கங்கே வாங்கிட்டோம். முருங்கைக்காய் நிறைய வந்திருக்குது. வாழைத்தோப்பியே இங்கே வந்து இறக்கிட்டாங்க போல், அவ்வளோ வாழைத்தார் இருந்தது. நல்லா இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. கேபேஜ் பாருங்கள், பெரிய பெரிய கேபேஜ். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விவசாயம் பண்ணி வண்டியில் தூக்கிட்டு வந்து வியாபாரம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. வெங்காயத்தை பாருங்கள், இது பாகிஸ்தான் வெங்காயம் போல், பெரிய பெரிய வெங்காயம். கத்திரிக்காய் சைஸை பாருங்கள், லென்த்து எப்படி இருக்குதுன்னு. இதுதான் நம்பர் 1 கத்திரிக்காய் போல், எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க.
நிறைய பஜ்ஜி மிளகாய் வந்துருந்தது. சாலட் லீவ்ஸ் இருக்குது. பீர்க்கங்காய் பிஞ்சு காயாக பாக்ஸாக வந்திருக்குது. பச்சை மிளகாய் நிறைய வந்துச்சு, மூட்டை மூட்டையாக பச்சை மிளகாய், பஜ்ஜி மிளகாய். எல்லோரும் ஒரு பேக்கு விலை கேட்டு அதில் மார்க்கர் வச்சு எழுதிட்டாங்கன்னா அவங்க வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதை போய் கடையில் கொடுத்து பில்லை போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம கொண்டு போன காயெல்லாம் அப்படி தான் வந்து மார்க்கரில் பேக்கில் எழுதிடுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நம்மக்கிட்ட காசை கொடுத்து பில்லை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதுதான் மார்க்கெட். எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்கள். நாங்களும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய்.